பார்வா, புக்ஸை எடுத்த இடத்துல வைக்கணும். வெளிப்பக்கத்திலிருந்து பார்க்கும் அமைதி இல்ல புத்தகங்களில் இருப்பது. அந்த மாதிரி தான் லைப்ரரியன் கணேசனோட வாழ்வும். அந்த ஸ்கூல், லைப்ரரி, கேம்பஸ் உள்ள இருக்கிற ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற பூமிகா. ஸ்கூல்லையே இருந்தாலும் அவ அங்க படிக்கல. இதுக்குள்ளதான் சுத்திட்டு இருந்தது அவளோட உலகம். நாளைக்கு கேரட் எடுத்துட்டு வா. என்ன கணேசன் சார், வர வர இளமையாகிட்டே போயிட்டு இருக்கீங்க. தெரியுதுல்ல, நீயே அழகா ஒரு பொண்ணு பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி வை. எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டையா இருக்கிறது? இந்த பொண்ணு வாழணுமே. இந்த வாயிலன்னா உன்னை நாய் கூட சீந்தாது பாத்துக்க. அதான் நீ சீன்றியா? பூமிகா, கண்ணுக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூமிகா, படிக்கல வா. படிக்க போல வாமா. வாமா, நாள் முடிச்சு வரைஞ்சிட்டு தானே இருக்க. போலாம் வா, எந்திரி. பூமிகாவை எப்படியாவது அதே ஸ்கூல் எக்ஸாம் ஹால்ல உட்கார வச்சு 10th பப்ளிக் எழுத வைக்கணுங்கிறது தான் கணேசனோட ஒரே ஆசை. பூமிகா, அப்பா கத்து கொடுக்கறதெல்லாம் நல்லா கவனிச்சு மனசுல வாங்கி சரியா திருப்பி சொல்லணும். ஓகே? அப்பதான் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதி பாஸ் பண்ண முடியும். சரியா? பூமிகா, முக்கியமான தியரி சொல்லி தர போறேன். நல்லா கவனமா கேட்டு சொல்லணும். சரியா? While the beginning of the Paleozoic era is often described as an explosion of life, the end of the period that happened over 251 million years ago was more like an implosion of life. As much as 96% of all life on Earth went extinct during the event known as the PT extinction. Although the cause is not entirely understood, the PT extinction almost turned Earth into a lifeless planet. எங்க சொல்லு பூமிகா, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே, சொல்லுமா. While the beginning of the Paleozoic era is often described as an explosion of life, the end of the period that happened over 251 million years ago was more like an implosion of life. As much as 96% of all life on Earth went extinct during the event known as the PT extinction. Although the cause is not entirely understood, the PT extinction almost turned Earth into a lifeless planet. கரெக்டா சொல்லிட்டியா. சூப்பர் சூப்பர் பூமிகா, கை கொடு. அவ வாழற இடத்துல எதை வரிசைப்படுத்தினாலும் கலைச்சு போடுற மாதிரி தான் கதறுவா. அவளோட பேட்டர்னை இடம் மாத்தினாலோ அடுக்கி வச்சாலோ கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டான். அறிவு இருக்கு அவனுக்கு. எவ்வளவு தடவை சொல்லியிருக்கான் பொருள் எடுத்து வர. இந்த பக்கம் வாங்க, நீ முதல்ல பக்கம் தொல்லையா போச்சு. போக வெளி போக போக. சூழல அவளுக்கு ஏத்த மாதிரி பதமா வச்சுக்கிறதுலயே கணேசனோட முழு கவனமும் இருந்துச்சு. எங்க பிரஷ் எங்க? அங்கே வச்சிடலாம். இயற்கையான பொருள்களால தயாரிச்ச சாதாரண துணிகளை தான் உடுத்த விரும்புவா. பாலியஸ்டர் மாதிரி செயற்கையான இழைகளை உடம்புல பட அனுமதிக்கவே மாட்டா. எதுக்கு உனக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? அவளுக்கு பிடிக்காதெல்லாம் நீ ஏன் பண்ற? அண்ணன் தாயில்லாத பிள்ளைந்தானே நான் பாசமா வாங்கிட்டு வந்து. உன் பாசத்தை கொண்டு போய் குப்பையில போடு. அவ இத்தனை வருஷத்துல மாறிட்டு வந்தானு நான் நினைச்சேன். முதல்ல நீ மாறு, சரியா?
வேண்டாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டான். பூமிகா, பேப்பருக்கு வெளியே பெயிண்ட் பண்ணாதான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது? எங்க பார்த்தாலும் கிறுக்கி வச்சிருக்க. கிளீன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு. சொன்ன கேளுமா, பிடிவாதம் பண்ணாதீங்க. பாரு இங்க வை. அவ வரையறதுக்குள்ள தீவிரமா இறங்கிட்டா நோட் புக் காகிதம்னு எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவளை அடக்க முடியாது. நான் ஏதாவது புக்ஸ் பாக்கி வச்சிருக்கேனா? ஐயோ அது இல்ல சார். அப்புறம் என் பொண்ணு விஷயமா சொல்லியிருந்தேனே சார். இத்தனை தடவை கணேசன் சொல்லியிருக்கேன், உங்க பொண்ணை ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்க வைங்க. வரையற நேரம் போக அவ பக்கத்துல இருந்த காலி வீட்ல தான் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சா. சார் நான் இங்க இருக்க, அவ எப்படி சார் தனியா? அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். வீட்ல அவளுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன் சார். எப்படியாவது இந்த பப்ளிக் எக்ஸாம் மட்டும். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன் கணேசன், 2007ல இருந்து ரூல் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. வருஷ பழமையான இந்த ஸ்கூல் சாமுவேல் சகாயம் என்கிற தெளிவான வியாபாரியோட கைக்கு வந்துச்சு. அந்த ஸ்கூலை டெவலப் பண்ற முயற்சியில அக்ரெசிவா இறங்கினாரு சாமுவேல் சகாயம். இந்த 350 ஏக்கர் ப்ராப்பர்ட்டில ஸ்கூல் பில்டிங் ஒரு 25 ஏக்கர் வரும். மற்றபடி இந்த குவார்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்தாலும் கூடி 50 ஏக்கருக்கு மேல வராது. மத்தெல்லாம் காடா எல்லாம் கிடக்கு. சும்மா அந்த இயற்கை அழகை ரசிக்கிறேன்னு சொல்லிக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ்வளவு காசாக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அந்த சமயத்துல தான் என் கணவர் உலக பிரசித்தி பெற்ற ஓவியர் இஸ்மாயில் அக்தரோட அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தோம். சார் 150 years old building, British construction. சார் போன மேனேஜ்மெண்ட் லாஸ்ட்ல நடத்திருந்தாங்க சார் அந்த ஸ்கூல. சார் திஸ் இஸ் அவர் ஸ்கூல் லைப்ரரி சார். ஹலோ சார். சார் வைஸ் பிரின்சிபல் சார். சார் இது ஏன்ஷியன்ட் வெரி ஓல்டு லைப்ரரி பில்டிங் சார். பேசிக் அது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோம். மை காட், யாரோட இந்த பெயிண்டிங்? லைப்ரரியோட பொண்ணு சார். நம்ம இந்த பொண்ணை பார்க்க முடியுமா? சார் அதை விட நம்ம பிள்ளைங்க பெட்டர். ப்ளீஸ் பார்க்கலாம். அங்க வச்சுதான் அந்த குழந்தைய நாங்க முதல்ல பார்த்தோம். பொண்ணு பூமிகா. Hi Bhumika. Hello. Excuse me sir. Bhumika, here's a gift for you. தேங்க்யூ சொல்லுமா சாருக்கு. தேங்க்யூ சொல்லு. சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஒன்று மட்டும் இன்னும் கற்றுக்கலைங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்க பொண்ணோட பெயிண்டிங்ஸா கொஞ்சம் கொடுங்க. கொடு கேட்குறாங்களே. ஒரு வீக் ஆர்ட் ஒர்க் ஷாப் நடக்குது. உங்க பொண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க. சார் அவன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்ல. எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம் சார். அந்த ஸ்கூல் சுத்து வட்டாரத்துல இருந்த மனிதர்கள் அப்பா கணேசன்னு யாருமே பார்க்காத கோணத்திலிருந்து பூமிகாவை பார்த்து கொண்டிருந்தார் என் கணவர் இஸ்மாயில். இந்தியா சமயஸ்தார்பற்ற நாடு.